ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெயின் சார்ட்லையும் நீங்கள் கமாடிட்டி ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் கமாடிட்டி ஸ்கிரிப்ட் எதுனாலும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்க்கலாம், க்ரூட் ஆயிலோட ஆப்ஷன் பார்க்கலாம், நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம், கோல்டு பார்க்கலாம். எதுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இண்டிகேட்டர் மூலியமா உங்களால் பார்க்க முடியும். பட் ஆனால் என்ன செய்யணும், நீங்கள் மெயின் சார்ட்லையும் அந்த கமாடிட்டி அந்த சேம் டைமிங் வர ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வச்சுக்கணும். புரியுதா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்ட் 2 டேஸாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலுமே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் பிலோ தான் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 பாயிண்ட், அதாவது ஓப்பன்லேருந்து 200 பாயிண்ட் மேலே வந்து செஞ்சுருக்காங்க க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நேற்று என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,083 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 24,219, R2 24,276 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 23,964, S2 23,908 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஸோ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து செய்கிறாங்க, ஓப்பன் ஆகிறாங்க. நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம். சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு கிடையாதுங்க. தடுப்பு 1, தடுப்பு 2 அப்படின்னு நம்மளுக்கு 2 இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கலோட லெவல்ஸ் வந்து என்ன செய்யுதுங்க, இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போகிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு R1 வரைக்கும் போகிறாங்க. R1 பிரேக் அவுட் கொடுத்து R2 போகிறாங்க. R2 நம்மளுக்கு ரீச் ஆனதுமே நம்மளுக்கு என்ன செய்யுது, மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி நடக்குது. அதாவது நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்து கீழே கொண்டு வர்றதுக்கு தான் மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் டேல நம்மளுக்கு என்ன இருக்குங்க, லாசஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க செல்லர்ஸுக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாடல் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ்ல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, லாசஸ் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரெஷர் கொடுத்து நம்மளுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை தள்ளி இருக்கிறாங்க. R1 வரைக்கும் வந்திருக்கு. R1க்கு கீழே வந்து என்ன செய்யல, போக முடியல. அகெயின் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது புல் பேக் கொடுத்து மேலே வந்து போயிட்டாங்க. சரியா? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு R2வையும் பிரேக் பண்ணி என்ன செஞ்சிருக்கு, மேலே போயிருக்கு. அதனால தான் நல்ல ஒரு லாசஸ் அப்படின்றது செல்லருக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட நல்ல மார்க்கெட்டில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு புல்லிஸ் மூமெண்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பையிங்கில் தான் வந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு R2 வந்து ரீச் ஆனதுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து கீழே தள்ளுறதுக்கான ஒரு இதை தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, முயற்சி அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் முடியல. சரிங்களா? அங்கேருந்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வந்திருக்குங்க, R1 வரைக்கும் தான் வந்திருக்கு. R1லேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது மேலேயே போயிடுச்சு. ஓகே, ஸோ R1 அண்ட் R2 இந்த ரெண்டுக்கும் உள்ளே இருந்தால் தான் செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட்ல இருப்பாங்க ப்ரீவியஸ் டே அடிப்படையில். சரியா? ஸோ ஆனால் நம்மளுக்கு R1 அண்ட் R2க்கும் மேலே இருந்ததால நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல்லையும் சரி ஸ்ட்ராடல்லையும் சரி ரெண்டுலையுமே லாசஸ் அப்படின்றது தான் செல்லர்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி எப்போவுமே வந்து செல்லர்ஸ் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து என்ன செய்வாங்க, அவங்களும் லாசஸ் வந்து எடுத்து தான் ஆகணும் மார்க்கெட்டில். ஆனால் இங்கே அதிகமான நாள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட்டை தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்னைக்காவது தான் நம்மளுக்கு லாசஸ் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கும். சரி, இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்டேட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2 சிம்பிள் மட்டும்தான் ப்ரோ இருக்குது, இதில் 4 சிம்பிள் இருந்தால் நல்லா இருக்கும், மீட்டிங் பாயிண்ட் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 சிம்பிள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். சரியா? இது நீங்கள் எல்லாமே வந்து ஆப்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்லை 4 இண்டெக்ஸுமே வராது, ஏதாவது ஒரு சார்ட்டு தான் வந்து வரும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஆப்ஷன் சார்ட்டை மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இண்டெக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் இதில் வந்து மேலே வந்து நீங்கள் நிஃப்டியும் கீழே வந்து பேங்க் நிஃப்டியும் வச்சுக்கலாம். இல்லைனா பேங்க் நிஃப்டி மேலேயும் இல்லைனா கீழே வந்து என்ன வச்சுக்கலாங்க, நிஃப்டியும் கூட வச்சுக்கலாம். ஓகே, அதே இது நீங்கள் இங்கே மேலே நிஃப்டி வச்சுட்டு கீழே வந்து குரூட் ஆயில் அந்த மாதிரி கமாடிட்டி இதை வந்து நீங்கள் இதில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா இதோட சார்ட் டைமிங் வேற, இதோட சார்ட் டைமிங் வேறையா இருக்கும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெயின் சார்ட்லையும் நீங்கள் கமாடிட்டி ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் கமாடிட்டி ஸ்கிரிப்ட் எதுனாலும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்க்கலாம், க்ரூட் ஆயிலோட ஆப்ஷன் பார்க்கலாம், நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம், கோல்டு பார்க்கலாம். எதுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இண்டிகேட்டர் மூலிமா உங்களால் பார்க்க முடியும். பட் ஆனால் என்ன செய்யணுங்க, நீங்கள் மெயின் சார்ட்லையும் அந்த கமாடிட்டி அந்த சேம் டைமிங் வர்ற ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ அந்த இதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர்
எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் வந்து க்ரூட் ஆயில் வச்சேன் ப்ரோ, எனக்கு வரமாட்டுக்கு. க்ரூட் ஆயில் ஆப்ஷன் வச்சு பார்த்தேன் ப்ரோ, எனக்கு வந்து வரமாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாமே நான் கேட்டது என்ன அப்படின்னா, உங்களோட மெயின் சார்ட்டில் என்ன வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதில் வந்து என்ன வச்சிருக்காங்க, நிஃப்டி வச்சிருக்காங்க, இல்லை பேங்க் நிஃப்டி வச்சிருக்காங்க, இல்லைனா ஏதோ ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒன்று வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கும் போது நம்மளுக்கு அதோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 தான். 3:30க்கு அப்புறம் நம்மளுக்கு அதோட சார்ட் வந்து இருக்காது இல்லையா. ஸோ அது க்ளோசிங்கில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த 3:30க்கு மேலே உள்ள டேட்டா வந்து என்ன செய்யாதுங்க, கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கமாடிட்டி பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மெயின் சார்ட்லையும் நீங்கள் கமாடிட்டி ஸ்கிரிப்ட் வச்சா மட்டும்தான் இந்த இண்டிகேட்டரில் கமாடிட்டியோட டைமிங் ஃபுல் டைமிங்கில் உள்ள அந்த சார்ட் வந்து வரும். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் நிறைய பேர் 4 இது கேட்டிருந்தீங்க, அதனால நான் 4 இது வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த 4 இதுலேயும் நீங்கள் இண்டெக்ஸ் வைக்கக்கூடாதுங்க, ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த இதில் வந்து சார்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரியா, நீங்கள் வந்து இண்டெக்ஸை 4 இதுலையுமே வச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது மாறுபடும். இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் 4 இது வந்து வச்சு பார்க்கலாம். நீங்கள் 4 இதுவுமே இண்டெக்ஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து காட்டாது. உங்களுக்கு இதில் வந்து என்ன செய்யாது, காட்டாது. ஏதாவது ஒரு இது மட்டும்தான் காட்டும். சரியா, ஸோ அதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இதில் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2 இது எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து காட்டும் 24,150, 24,150, 24,150 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம். அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காகவும் இருந்தது. இந்த 2 லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவேப் லைன். ஓகேங்களா, ஸோ இந்த விவேப் மேலே யார் இருக்கிறாங்க, கீழே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். விவேப் மேலே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா, காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க மேலே, புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு அந்த விவேப்புக்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு இந்த பெரிய மூவ்மெண்டம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ கூட நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, கால் சைடு வந்து கீழே வந்திருக்கு. பட் ஆனால் புட் சைடு வந்து என்ன செய்யல, அந்த விவேப்புக்கு மேலே வந்து வரல. ஓகேங்களா, விவேப்புக்கு மேலே வந்து வரல. அகைன் நம்மளுக்கு கால் சைடு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ இதோட மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம், மீட்டிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் என்ன செய்கிறேங்க, நெக்ஸ்ட்டு நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு நான் வந்து போடுறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். அப்போ நான் இந்த இண்டிகேட்டரோட ஃபுல் டீட்டெயில்டான வீடியோவும் நான் வந்து அதில் இது பண்ணுறேன். சரியா, அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, இன்னும் நான் வந்து பப்ளிஷில் வந்து அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் வந்து அது என்ன செய்யலைங்க, அப்டேட் அப்படின்றது அந்த இண்டிகேட்டரில் பண்ணலை. நாளைக்கு நாளை கழிச்சு நான் அந்த வீடியோ போட்டுட்டு தென் நம்மளுக்கு வந்து அதை அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாங்க, அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தது என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,150 அப்படின்றது தான் எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு காலையில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காகவும் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேயும் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே இருக்கிறாங்க. இது நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ். நம்ம காலையில் மார்க் பண்ண லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153, 104 அப்படின்ற 2 லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா காலையில் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் வந்து மேலே இருக்கிறாங்க. கரெக்டாக நம்மளோட லெவல் என்ன லெவலுங்க, 153. அந்த லெவலுக்கு மேலே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிட்டாங்க. சரியா, அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது போயிட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வந்துருக்காங்க. இருந்தாலும் அடுத்த கேண்டில் நம்மளுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம கொடுத்த இந்த 104 அப்படின்ற லெவலு. ஸோ இந்த 104 அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்ய முடியலைங்க, மேலே போக முடியல. அகைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணவங்க தான் அடுத்து நம்மளுக்கு அந்த 104 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யல, அவங்க வரவே இல்லை. சரியா, அந்த 104 அப்படின்ற லெவலுக்கு மேலே வரல. ஸோ அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, மேலே வந்து இருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் அப்படின்றது 153 எடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு R1 போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. ஸோ இது நம்மளுக்கு 153 பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யல, இங்கே 104 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே போகல, அதாவது பிரேக் பண்ணி மேலே வரல. சரிங்களா, புட் ஆப்ஷன் இருக்கு, மேலே வந்துருந்தாங்கன்னா 2 பேரும் மீட்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து என்ன செய்யலைங்க, அது நடக்கல. அகைன் இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து புட் ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து கால் ஆப்ஷன் ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு R2 வரையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. அதனால் நல்ல ஒரு ஹை வச்சிருக்காங்க. கரெக்டாக R3 வரைக்கும் நம்மளுக்கு ஹை வச்சுட்டு ரெண்டாவது நம்மளுக்கு R2ல வந்து மார்க்கெட் அப்படின்றத க்ளோசிங் அப்படின்றதும் கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இதையும் நீங்கள் கவனிக்கணும். இதில் நீங்கள் மீட்டிங் பாயிண்ட்டையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைரக்ஷன் அப்படின்ற உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.